வணக்கம். நான் உங்கள் கல்வடங்கம் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன். அனைத்து கடவுளருள் டிவி நேயர்கள் எல்லோருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். இப்போ நம்ம 12 ராசிக்கும் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். எல்லாரும் நிறைய பேர் சொல்கிறாங்க புத்தாண்டு பலன்கள் கிரக அமைப்புகளின்படி எப்படி இருக்கும், கோச்சாரத்தின் மூலமாக புத்தாண்டு பலன்கள், இது எல்லாருமே சொல்கிறாங்க. நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலாமே அப்படின்னு ஒரு சின்ன முயற்சி இது. உதாரணமாக நம்ம புத்தாண்டுன்னு முதல்ல ஞாபகம் வருது, ராத்திரி 12 மணிக்கு எல்லாரும் தெருவில் இறங்கி கொண்டாடுகின்ற, ஒருவருக்கொருவர் வாழ்த்து சொல்லிக் கொள்ளுகின்ற அந்த ஒரு புதுமையான கலாச்சாரம். அதுக்கப்புறம் காலங்காத்தால பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிற அந்த 4:30லேருந்து 5:30 மணிக்குள்ள ஏதாவது அவர்களுடைய இஷ்ட தெய்வம் கோயில்களுக்கு சென்று வழிபாடு பண்ணுறது. அன்றைய தினம் உறவினர்கள் வீட்டுக்கு சென்று ஒருவருக்கொருவர் தங்களுடைய வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த புத்தாண்டு அன்று நடைபெறும். இன்னும் சொல்லப்போனால் சில பேர் சரி என்னதான் நடந்தாலும் நடக்கட்டும், போன வருஷம் மாதிரி இனிமேல் வரப்போகிற ஆண்டு இருக்காது, போன வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டோம், இனிமேல் வருகின்ற ஆண்டு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு தங்களுக்கு தாங்களே நம்பிக்கை ஊட்டி கொள்ளுகின்ற ஒரு சம்பவமும் நடக்கும். ஆனால் பெரும்பாலானவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எவ்வளவு பேர் கோவிலுக்கு போகிறாங்களோ அதே அளவுக்கு இந்த புத்தாண்டில் நான் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிறேன். இந்த உறுதிமொழிப்படி தங்களை தாங்களே ஒரு சுய பரிசோதனை செய்து கொண்டு என்கிட்ட இருக்கிற இந்த குறையை நான் நிவர்த்தி செய்வேன். இனிமேல் அந்த மாதிரி கோபம் வராமல், இப்போ உதாரணமாக ஒருத்தருக்கு கோபம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இனிமேல் புத்தாண்டுக்கு பிறகு நான் என்னுடைய கோபத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொள்வேன். சில பேர் இந்த மது அருந்துகிற பழக்கம் இருந்ததுன்னா புத்தாண்டுக்கு பிறகு நீ மது அருந்த மாட்டேன் அப்படின்னு ஒரு வைராக்கியமான உறுதிமொழி எடுத்துக்கொள்வார்கள். அந்த உறுதிமொழி எந்த அளவுக்கு அவர்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னா, நிச்சயமாக அவர்களை சுய பரிசோதனை செய்து கொண்டு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்கிறார்களே என்றால் அது நிச்சயமாக அவர்களுடைய வளர்ச்சிக்கும் மேன்மைக்கும் மிக பெரிய காரணியாக இருக்கும். இப்போ நிறைய பிரச்சனைகள் சில பேருக்கு வருது. அந்த பிரச்சனைக்கு நம்ம பொதுவாக எல்லாரையும் மற்றவங்கள தான் குறை சொல்லுவோம். ஆனால் ஒரு பிரச்சனையை பெருசாக்காமல் இருக்கிறதுக்கு நாம அந்த இடத்துல எந்த மாதிரியாக நடந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு சுய பரிசோதனை இருக்குமேயானால் பிரச்சனைகள் குறையிறதோ இல்லை, பிரச்சனைகளோட வீரியம் குறைஞ்சிடும். இதுதான் இந்த புத்தாண்டு பலன்கள் சொல்லுகின்ற காலத்தில் நான் உங்களுக்கு கேட்டுக்கொள்கின்ற ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த வருஷம் நீங்கள் உங்களுக்கு சுய பரிசோதனை செய்து கொண்டு சில உறுதிமொழிகளை எடுத்துக்கொள்ளுங்கள். வைராக்கியமாக அந்த உறுதிமொழிகளை நீங்கள் கடைப்பிடிப்பீர்களே, ஆனால் நிச்சயமாக 2026 உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகரமான ஆண்டாக இருக்கும். அதனால் அந்த உறுதிமொழி எந்த மாதிரியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு மிக மிக முக்கியமானது உங்களுடைய குணாதிசயம். அப்போது ஒவ்வொரு ராசியை அவங்களோட குணாதிசயங்களை பார்த்துட்டு அவங்களுக்கு வரப்போகிற பலன்களையும் பார்ப்போம். விதியை மதியால் வெல்லலாம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நமக்கு வரப்போகிற பலன்களை ஓரளவுக்கு நம்ம கட்டுப்படுத்துறதோ அல்லது அதுக்கு தயார் நிலையில் இருக்கிறதோ நம்முடைய குணாதிசயங்களை மாற்றிக்கிறதுல தான் இருக்குது. ஆகவே இது உறுதிமொழி ஆண்டாக 2026 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது அப்படின்னு பார்க்கலாம். அன்பிற்கினிய கடகராசி அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய 2026 புத்தாண்டு வாழ்த்துக்கள். புத்தாண்டு பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருக்கிற சில பிரத்யேகமான குணாதிசயங்களை பார்க்கலாம்.
முதல்ல கடகராசி அப்படின்னோன்னா அதோட அதிபதி ஆதிக்க கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன். அதே நேரத்தில் கடகராசி அன்பர்கள் எல்லாருமே முன்கோபத்தில் டாக்டரேட் பட்டம் வாங்கின மாதிரி தான். அது மாத்திரம் இல்லை, கோபம் வரும்போது அவங்களோட வார்த்தைகள் தவறி அவங்களுக்கு எதிரிகளை உற்பத்தி செய்து விடுவார்கள். எல்லார்கிட்டையும் ரொம்ப சகஜமாக பழகுவாங்க. ஆனாலும் இவங்களுக்கு நண்பர்கள் குறைவு. ஏன்னா எந்த நேரத்தில் எந்த மாதிரியாக பேசுவார்கள் அப்படிங்கிறது புரியாத புதிர். ரொம்ப விடாமுயற்சி அதிகமாக இருக்கும். பொதுவாக இவங்க மற்றவங்களோட உதவி ஆலோசனை இதெல்லாம் விரும்ப மாட்டாங்க. தன்னோட விஷயத்தில் மற்றவங்க தலையிடுறதையே விரும்ப மாட்டாங்க. ஆனால் அதுக்கு நேர்மாறாக மற்றவங்களோட விஷயத்தை இவங்களா வாலண்டியராக போய் உதவி செய்கிறேன்னு அவங்களுக்கு உதவிகளை செய்து வருவார்கள். நல்ல தாராள மனசு இருக்கும், உதவி செய்யணுங்கிற எண்ணம் இருக்கும். சில சமயம் முந்திரி கொட்டத்தனமாக அவங்களோட விஷயத்தில் தலையிடுறது கூட இருக்கும். அதனால தான் மற்றவங்களோட பிரச்சனையில் வலிய சென்று தலையிடுவாங்க. இன்னும் சொல்ல போனால் மற்றவங்க காரியத்தை செய்யறது தான் இவங்களோட மிகப்பெரிய காரியம் அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்களை பொறுத்தவரை ஆன்மீகம், கலை போன்ற விஷயங்களில் அதிகமான நாட்டம் இருக்கும். கடகராசி தைரியமானவங்க போல தெரிஞ்சாலும் பேய் பிசாசு இதெல்லாம் நம்பிக்கை உண்டு. அது சம்பந்தமான பயங்கள் அதிகமாக இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்ம தகுதிக்கேற்ற ஆசை வச்சுக்கணும். காரணம் என்னன்னா, 9வது வீட்டில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். நம்ம உயர்கல்விக்காகவோ அல்லது வேற வெளிநாடு சென்று படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகள் செய்யும்போது அந்த சனி பகவான் ஓரளவுக்கு தடுத்துருவார், அல்லது ஒரு தடையை ஏற்படுத்துவார், அல்லது மந்தக்காரங்களா அதனால் மெதுவாக நடக்கிற மாதிரி செஞ்சிடுவார். அப்போ மாணவர்கள் கொஞ்சம் தயாராக இருந்துக்கணும். இது இல்லைன்னா அது அப்படிங்கிற அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இருக்கணும். அதே நேரத்தில் படிக்கும்போது கவனத்தில் எந்த சிதைவும் இல்லாமல் ரொம்ப சின்சியராக மெதுவாக படித்தாலும் நிதானமாக படித்தாலுமே நம்ம புத்தியை முழுவதுமாக படிப்பில் ஈடுபடுத்துகிற ஒரு சூழ்நிலையை வச்சுக்கணும். கொஞ்சம் மாணவர்களுக்கு இந்த 2026 மார்ச் வரைக்கும் சுமாரான பலன்கள் தான் இருக்கும். அடுத்த 8வது வீட்டில் அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான். நம்ம வாகனம் ஓட்டும்போது அல்லது நம்ம தெருவில் நடந்து போது கூட கவனமாக இருக்கணும். அல்லது வீட்டில் வேலை செய்யும்போது எல்லா நேரத்திலையுமே நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ராகு 8வது வீட்டில் இருக்கும்போது எங்கேயாவது கீழே விழுந்து அடிபடுறது, கால் கை அடிபடுறது போன்ற விபத்துக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் அந்த ராகு பகவான் 8வது வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் நம்முடைய முயற்சிகள் எல்லாமே பேராசையாக மாறுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா கேது பகவான் கடகராசிக்கு 2வது வீட்டில் கேது பகவான். எப்படி ராகு பகவான் 8ல் இருந்து சின்ன சின்ன பிரச்சனைகளை தராரோ அதே மாதிரி கேது பகவானும் ஓரளவுக்கு அனுகூலமற்ற தன்மையில் தான் இருக்கார். நம்மளோட பேச்சு நமக்கு எதிராக திரும்பக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே நமக்கு கோபம் அதிகம். இந்த நேரத்தில் நம்ம வார்த்தைகளை கொட்டுறதுனால பல சந்தர்ப்பங்களை, அதிர்ஷ்டங்களை, நண்பர்களை, உறவுகளை இழக்க நேரிடும். அதனால் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும். நமக்கு என்ன தேவையோ அதை மாத்திரம் சொல்லணும். தேவையில்லாமல் நம்ம ஒரு கணக்கு போட்டு ஒருத்தர் சொல்கிறாரு, நீங்கள் சொல்கிறது தப்புன்னு சொல்கிறது வேற, அறிவு இருக்கா இது கூட தெரியலையா அப்படின்னு நம்ம பேசும்போது அது அந்த எதிராளியை ஒரு காயப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது.
ஆகவே பேச்சு 2வது வீட்டில் கேது வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் நம்முடைய பேச்சை கவனமாக அமைச்சுக்கணும். அதே மாதிரி குடும்பஸ்தானத்திலையும் கேது இருக்கிறதுனால குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்கும். பொறுமை காக்கணும். விட்டு கொடுத்தவர் கெட்டு போனதில்லை அப்படிங்கிற மாதிரி கவனமாக இந்த ஒரு வருஷத்தை நகர்த்தி செல்லணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பண வரவும் நமக்கு வர வேண்டிய பணங்கள் தடைப்படலாம். நமக்கு வர வேண்டிய பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆகவே கடகராசியை பொறுத்தவரை இந்த 2026 பண கஷ்டம் இல்லாவிட்டாலும் மன கஷ்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். கவனமாக கையாண்டால் இதை மிக எளிதாக சமாளித்து விடலாம். நம்ம எந்த நேரத்திலையுமே யாரையுமே பகைச்சிக்க கூடாது அப்படிங்கிற எண்ணத்தோடு செயல்பட்டால் மிகப்பெரிய நன்மைகளை கடகராசி என்பர்கள் பெறுவார்கள். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.